ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி 10th ஸ்டூடெண்ட்டோட லென்சஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்ட் 1ல் நம்ம இது வரைக்கும் பேசி நிறுத்திருந்தோம். இன்றைக்கி மீதி இதெல்லாம் கவர் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம அளவுன்னு பேசாமல் போயிடலாம். ஓகே, அடுத்தது என்ன நம்ம படிக்க வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லென்சஸ் அப்படிங்கிற அந்த இது தான். லென்சஸ்ங்கிற சாப்டரில் லென்சஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்டு தான். ஸோ இந்த பார்ட்டில் முக்கியமானதுங்கிறது கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். இது ரெண்டும் தான் முக்கியமான லென்சஸ்ங்கிறது. ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கும்போது அதை பொதுவாக சொல்கிறது வந்து டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு எதனால சொல்கிறாங்கன்னா, அது வர்ற லைட்டை இந்த மாதிரி பிரித்து விட்டுரும். நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் இப்படி வருது, ஆனால் இது அப்படி பிரித்து விட்டுருது. அதே நேரத்தில் கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வர்ற லைட் ரேவை சேர்த்து விடுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வர லைட் ரேங்கிறது சேருது, ஒன்றா சேருதா. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க கான்கேவுங்கிறது டைவர்ஜிங் லென்ஸு, கான்வெக்ஸுங்கிறது கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுன்னு அர்த்தம், டைவர்ஜிங்னா எல்லாரையும் பிரித்து விடுறதுன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கான்கேவ் லென்ஸோட ஃபிகர் இப்படி தான் இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு சி ஷேப், ரெண்டு சைட்லேயும் சி மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். மேலே இப்படி ரெண்டு தொப்பி மட்டும் போட்டிருப்பாங்க. இப்படி இருந்தால் கான்கேவ். இந்த இமேஜை நல்லா பார்த்துக்கோங்க, வரையவும் கற்றுக்கோங்க. இப்படி ரெண்டு சைட்லேயும் சி இப்படி வந்து பண்ணலாம். இதுதான் கான்கேவுங்கிறது. இந்த ஷேப் எப்படி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வரையலான்னா, உங்கள் கையில் ப்ரொட்ராக்டர்னு ஒரு இது இருக்கும். நான் இப்படி இருக்கும்ல, இதான் வந்து ப்ரொட்ராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொட்ராக்டரை இப்படி சைடில் வச்சுட்டு, இந்த ப்ரொட்ராக்டர் சைடில் வச்சுட்டு இங்கே ஒரு வரைங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இந்த ப்ரொட்ராக்டரை வச்சுட்டு இப்படி வரைங்க. அப்புறம் இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது கிடச்சிரும், கான்கேவ் லென்ஸுங்கிறது கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு போகலாம். கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கும்போது இதையும் நீங்கள் வந்து ப்ரொட்ராக்டரை இந்த சைடை உள்ளார திருப்பி வச்சுட்டு வரைஞ்சிங்கன்னா கிடச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து காம்பஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சும் கூட நீங்கள் வரையலாம். இதோட ஃபிகருங்கிறது இப்படி தான் இருக்கும். அதில் வந்து வெளியாப்பில் சி ஷேப் இருந்துச்சுன்னா இங்கே வந்து உள்ளாப்பில் சி ஷேப் இருக்கும். ஒரு முட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முட்டையோ ஓவலோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இதான் வந்து அதோட ஃபிகருங்கிறது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன். கான்கேவ்னா டைவர்ஜிங், கான்வெக்ஸ்னா கன்வர்ஜிங். அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்வெக்ஸ் கன்வர்ஜிங் 5 வார்த்தைக்கிட்ட சேமாக இருக்குதா. கான்வெக்ஸ் இதில் 5 வார்த்தைக்கிட்ட சேமாக இருக்குது. அப்போ நீங்கள் கான்வெக்ஸ் கன்வர்ஜிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடச்சிரும் கான்கேவ்னா டைவர்ஜிங் அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம அடுத்தது போகலாம். ஸோ அடுத்ததுங்கிறது இதுதான். அதாவது நம்ம வந்து ஃபிகர், உங்கள் எக்ஸாமில் ஃபிகர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தா நீங்கள் படிக்க கற்றுக்கணும். எப்படி படிக்க கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு லைன் மாதிரி ஒரு லென்ஸ் போட்டு. இப்போ நம்மகிட்ட வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதை கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இந்த லைன் தான் வந்து ஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் சென்டர், அதாவது இந்த லென்ஸோட மையக்கருன்னு வச்சுக்கலாம், நடுப்பகுதி. அதான் வந்து ஆப்டிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எஃப் அப்படிங்கிறது ஃபோக்கஸை குறிக்குது. ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் அப்படிங்கிறதுக்கு தூரம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஆப்டிக் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள தூரத்தை தான் நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஆப்டிக் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்க தூரம் தான் நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆப்டிக் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ளே இருக்கிற இது இருக்குல்ல, ஆப்டிக் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோட 2 மடங்கு தான் நம்ம வந்து 2 ஃபோக்கஸ் 2F அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2F அப்படின்னா என்னது, அதாவது ஃபோக்கல் லென்த் இருக்குல்ல, ஃபோக்கல் லென்த்தோட 2 மடங்கு தான் 2F. அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் 2Fங்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது ஆப்டிக் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் ஊடையில் இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு கூப்பிடுவோம். சரியா? இப்போ இந்த ஃபோக்கல் லென்த்தை விட 2 மடங்கு தூரத்தில் இருந்துச்சுன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கா, 10 சென்டிமீட்டர் டபுள், 10 × 2 எத்தனை, 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த இடத்த தான் நம்ம வந்து 2F அப்படின்னு கூப்பிடுவோம்.
2f அப்படிங்கும்போது ஃபோக்கஸோட 2 மடங்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபோக்கஸ் 10 சென்டிமீட்டர்னா 2fங்கிறது 20 சென்டிமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 10, அதே மாதிரி இங்கே 10, 10 10 20. ஸோ அதான் 2fங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமானது, இதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஃப் 2 சைட்லேயுமே இருக்கும், 2fம் 2 சைட்லேயுமே இருக்கும். அதாவது ஒரு ஃபிகரில் 2 ஃபோக்கஸ் இருக்கும், 2 2f இருக்கும். அது ஏன் இப்படி இருக்குதுன்னா, இந்த சைடில் இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிறதும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஓங்கிறது 1 தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிகரையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோக்கஸு 2f, அதே மாதிரி இங்கே ஓன்னா ஆப்டிக் சென்டர், எஃப்னா ஃபோக்கஸு, 2fனா ஃபோக்கஸ் இன்ட்டு 2 டிஸ்டன்ஸ் படி. அதான் நம்ம வந்து 2f அப்படின்னு குறிப்பிடுவோம். ஸோ அதுதான் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தது ஃபிகருக்கு போயிடலாம். ஸோ ஃபிகரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து 3 கேஸ் படிக்கணும் ஒவ்வொரு லென்ஸுக்குமே. அதை நான் இப்போ சொல்லித்தரேன். அதாவது கேஸ் 1, கான்வெக்ஸ் லென்ஸோட கேஸ் 1 அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை லைட் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து வந்துச்சுன்னா, எங்கேருந்தோ வந்துருச்சு லைட், எங்கேருந்தோ வந்துச்சுன்னா அது எப்போவுமே ஃபோக்கஸில் மீட் பண்ணி தான் போகும். எப்படி லைட் எங்கேயோ இருந்தது, அதோட எங்கேருந்து வருது அப்படிலாம் சொல்லவே இல்லை, எங்கேயோ இருந்தது, இன்ஃபினிட்டியிலேருந்து வருது. அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து வந்துச்சுன்னா அது ஃபோக்கஸில் தான் ஜாயின் பண்ணும். அந்த லைட்டுங்கிறது ஃபோக்கஸில் தான் ஒன்று கூடும். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து யூனிவர்சல் இது. ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி எங்கேயோ இருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் அது ஃபோக்கஸில் தான் வந்து சேரும். இது ஃபஸ்ட்டு கேஸ். அதே மாதிரி செகண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை லைட்டு வந்து ஓலை வந்து விழுந்துச்சுன்னா, ஸ்ட்ரைட்டாக ஓலை வந்து விழுந்துச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓலை வந்து விழுந்துச்சுன்னா ஒரு டீவியேஷனும் இருக்காது, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே தான் போகும். ஒருவேளை ஓலை வந்து விழுந்துருச்சு, அதனால் அது ஒன்று இப்படி வருதா, இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்படி ஓலை வந்துச்சுன்னா ஓலையே தான் போகும். அதாவது O = O, நோ டீவியேஷன் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இந்த நொட்டேஷனுங்கிறது உங்களோட 2 மார்க்கோட காப்பாற்றலாம், ஆனால் எனக்கு காப்பாற்றிருக்குது. ஸோ அதே மாதிரி O = O, இந்த நொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஃபினிட்டி = F, இங்கே கீழே இருக்கிற நொட்டேஷன், இந்த நொட்டேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணால் உங்களுக்கு சில சமயம் இது காப்பாற்றி விடும், எனக்கு காப்பாற்றி விட்டுருக்குது. தயவுசெய்து இந்த நொட்டேஷன் மட்டும் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது 3வது கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை லைட்டு வந்து ஃபோக்கஸ்லேருந்து வந்துச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டுங்கிறது ஃபோக்கஸ்லேருந்து வருது. நீங்கள் ஏரோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இப்படி கீழாப்பில் இந்த ஏரோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து போகுதுன்னு அர்த்தம். அதே இது இங்கே இப்படி ஒரு ஏரோ போட்டிருந்தாங்கன்னா அங்கேருந்து வருதுன்னு அர்த்தம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி இருக்கா, அப்போ லைட்டு இங்கேருந்து இங்கே போகுது அப்படி அர்த்தம். கேஸ் 1ல் பார்ப்போமே. கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஏரோங்கிறது இங்கேருந்து இங்கே போகுது, ஆனால் ஏரோங்கிறது இப்படி கணிக்குது. அதாவது ஏரோ எந்த சைடு கணிக்குதோ அந்த சைடு வழியாக லைட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி ஏரோ எந்த சைடில் காணிக்குதோ அந்த சைடில் லைட்டு போய்கிட்டு இருக்குது, அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு ஆப்போசிட்லேயும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி போச்சுன்னா அதே சைடில் தான் லைட்டுங்கிறது ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அதை நீங்கள் எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இப்போ கேஸ் 3 பார்ப்போம். கேஸ் 3ங்கிறது என்னதுன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ரிவர்சல் ஆஃப் கேஸ் 1 தான். கேஸ் 1ல் அதாவது இன்ஃபினிட்டியில் வந்துச்சுன்னா ஃபோக்கஸில் போவோம், இதே இது ஃபோக்கஸ்லேருந்து வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிக்கு போவோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் என்னது, ஃபஸ்ட்டு கேஸுங்கிறது இன்ஃபினிட்டிலேருந்து வந்துச்சா, அப்போ ஃபோக்கஸில் வந்து சேர்ந்துடும். சரி, அப்போ ஃபோக்கஸ்லேருந்து வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிக்கு போய் சேர்ந்துடும். அந்த கான்செப்ட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் வந்துச்சா இன்ஃபினிட்டிக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கான்கேவ், இப்போ கான்வெக்ஸுங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கான்கேவுக்கு போவோம். கான்கேவில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இன்ஃபினிட்டிலேருந்து தான் வருது. வந்துட்டு இது நான் சொல்லியிருந்தேன்ல டைவர்ஜிங் லென்ஸுன்னு, அப்போ லைட்டை பிரித்து விட்டுருச்சா. ஆனால் இப்போ நீங்கள் அந்த அப்படியே இமேஜினரி லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பொடியாக லைன் இருக்குது பார்த்தீங்களா, பொடியாக லைன் இருக்குல்ல, இது வந்து இமேஜினரி லைன்ஸ். நம்மளா கை வச்சு ஒரு ஆளை வரைஞ்சோன்னா அது ஃபோக்கஸில் தான் மீட் ஆகும். இப்போ இவங்க வந்து இன்ஃபினிட்டிலேருந்து லைட் வருதா, வந்தோடனே டைவர்ஜ் ஆயிடுச்சு. இந்த லைட்டுங்கிறது அப்படியே பிரித்து விட்டு போயிட்டாங்க.
இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, லைட்டை அப்படியே பின்னாடி இழுத்து பார்த்துருக்காங்க. லைட் வந்து பின்னாடி இழுத்து பார்த்துருக்காங்க. அதான் வந்து இந்த இமேஜினரி லைன்ஸுங்கிறது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜினரி லைன்ஸ்ன்னு இருக்குதா. இப்போ அப்படியே ஒருவேளை பின்னாடி தள்ளிட்டு வந்திருக்காங்க சயின்டிஸ்ட்டுங்கிறவங்க. அப்படியே பின்னாடி தள்ளிட்டு வந்து பார்த்தா அதுவும் எஃப்ல வந்து தான் முடியுது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்ஃபினிட்டியிலேருந்து லைட்டு வந்துச்சுன்னா கான்கேவ்னாலும் சரி கான்வெக்ஸ்னாலும் சரி ஃபோக்கஸில் தான் வந்து முடியும். என்ன இது வந்து இமேஜினரி லைன், இந்த மாதிரி புள்ளியாக வச்சு நீங்கள் போடணும். அதுதான் வித்தியாசங்கிறது. ஸோ கான்கேவ்க்கும் கான்வெக்ஸ்க்கும் ஒரே இதுதான். இன்ஃபினிட்டிலேருந்து வந்துச்சுன்னா, இன்ஃபினிட்டிலேருந்து லைட் வந்துச்சுன்னா அது எப்போவுமே ஃபோக்கஸில் தான் வந்து ஜாயின் பண்ணும். ஆனால் கான்கேவை பொறுத்த வரைக்கும் இமேஜினரி லைன்ஸாக தான் இருக்கும். ஃபோக்கஸில் வந்து ஜாயின் பண்ணுற லைன்ஸுங்கிறது இமேஜினரியாக தான் இருக்கும். அதாவது புள்ளியாக போட்டிருப்பாங்க. அதான் இமேஜினரி லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கான்வெக்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரியல் லைன்ஸாக இருக்கும். அதில் புள்ளியே இருக்காது. அது உண்மையிலே ஃபோக்கஸில் தான் வந்து சேருது. ஆனால் நம்ம இதில் கான்கேவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து சேர்த்துருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது போகலாம். கேஸ் டூ பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் வழியாக ஃபோக்கஸில் லைட் வந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டிக்கு போய் சேர்ந்துடும். நம்ம கேஸ் 3 பார்த்தோம்ல, கான்வெக்ஸோட லென்ஸு அதே லா தான். அதாவது ஃபோக்கஸ் வழியாக வந்தால் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதாவது இந்த லைட்டுங்கிறது அப்படி ஃபோக்கஸை நோக்கி அடிக்கிறாங்க. அடிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், இமேஜினரி லைன்ஸ் பார்த்தீங்களா, ஒரிஜினல் லைட்டுங்கிறது இல்லை. இது வந்து இமேஜினரி, நம்மளா வரைஞ்சி நம்மளா சித்தரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளா சித்தரிச்சு அப்படின்னுச்சுன்னா ஃபோக்கஸில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு நம்மளே சித்தரிச்சிருக்கிறோம். நம்ம இல்லை, சயின்டிஸ்ட் அவங்க வந்து சித்தரிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கேஸ் 2ங்கிறது. அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஓகே, இது ஒரு கேஸா. இப்போ தேர்டு கேஸுங்கிறது சேம் தான். கான்கேவுக்கும் கான்வெக்ஸுக்கும் ஒரே தான். ஓல வந்தால் ஓலே தான் போகும், டீவியேஷனே இருக்காது. ஓ இஸ் ஈக்குவல் டு ஓ. அதுதான் கேஸ் 3ங்கிறது. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது டயக்ராம்ஸ். இதே முக்கியமானது. நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, இந்த சாப்டர்லேருந்து எந்த எக்ஸாம் வந்தாலும் இந்த டயக்ராம்லேருந்து வராத கொஸ்டினே கிடையாது. அதனால் நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க. அதாவது ஒருவேளை லைட்டுங்கிறது பியாண்ட் 2F, நான் இங்கே சீனு போட்டுக்கிறது அவங்க டெக்ஸ்ட் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. சரியா, அவங்க புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பியாண்ட் சீன் கொடுத்துருக்காங்க. சீனா 2F ஞாபகம் வச்சுக்கோங்க. சி இஸ் ஈக்குவல் டு 2F. 2F தான் நான் இங்கே சீனு சொல்ல வரேன். 2F தான் நான் சீனு சொல்ல வரேன். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சீனா 2F. ஓகே, இப்போ பியாண்ட் 2F. அது 2F பின்னாடி இருந்து வந்ததுன்னா, இங்கே இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 2F பின்னாடி இருந்து லைட் ரே வருதா, பி. இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே மேலார வந்து இப்போ பியாண்ட் 2Fலேருந்து வந்துச்சுன்னா பிட்வீன் 2Fல வந்து சேரும். எங்கள் ஆப்போசிட் சைடோட பிட்வீன் 2Fல வந்து சேரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சீனு போட்டிருக்காங்களா, அதுக்கு பின்னாடி இருந்து லைட்டு வருது. அதே மாதிரி எங்கே சேருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடோட பிட்வீன் 2Fக்கும் எஃப்க்கும் நடுவில் இருக்க அந்த இடத்துல வந்து சேருது. அப்போ பியாண்ட் பிட்வீன், இந்த சைடில் பின்னாடி வந்துச்சுன்னா இந்த சைடில் முன்னாடி வரும். அதாவது இந்த சைடில் பியாண்ட் 2Fனா அப்போ இங்கே பிட்வீன் 2F வரும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்கே பின்னாடி வந்துச்சுன்னா இங்கே நடுவில் வரும். அதாவது பியாண்ட் பிட்வீன். ஓகே, இதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. பியாண்ட் 2Fனா பிட்வீன் 2F அண்ட் எஃப். அப்போ பியாண்டு பிட்வீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். பியாண்டு பிட்வீன். சரி, அதே மாதிரி இந்த இமேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்மாலான ஒரு இமேஜாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பெருசாக இருக்குது இந்த லைன், இப்படி போட்டிருக்காங்களா இந்த ஏரோ, இது வந்து இங்கே பெருசாக இருக்குது, ஆனால் இங்கே சிறுசாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே இமேஜுங்கிறது சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிஏ இருக்குல்ல, பி இங்கே மேலே போட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்களா, அது பார்த்தீங்கன்னா தெரியும் பெருசாக இருக்குது. அது இங்கே பிஏ, இந்த சைடில் இருக்க பிஏ பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஸ்மால் இமேஜ், சின்னதான இமேஜ் தான் ஆப்போசிட் சைடில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது இந்த இமேஜோட சைஸை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்குல்ல, ரைட் சைடு இருக்குல்ல, அதுதான் வந்து முக்கியமானது. இப்போ ரைட் சைடில் இருக்க இந்த ஏரோ இருக்குல்ல, அது பெருசாக இருந்துச்சுன்னா, எதை விட பெருசாக, லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஏரோவை விட ரைட் சைடில் இருக்க ஏரோங்கிறது பெருசாக இருந்துச்சுன்னா லார்ஜ் இமேஜ். அதே இது
இந்த சைஸுங்கிறது இதை விட சிறுசாக இருந்துச்சுன்னா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்டை விட சிறுசாக இருந்துச்சுன்னா, அதனால் இதுதான் முக்கியங்கிறது. ஒருவேளை இது இந்த சைடை விட சிறுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்மால் இமேஜ்னு எழுதணும். அதே மாதிரி இதை விட இது பெருசாக இருந்துச்சுன்னா, இந்த ஏரோ இருக்குல்ல பிஏங்கிறது, அது இதை விட பெருசாக இருந்துச்சுன்னா அப்போ லார்ஜ் இமேஜ்னு எழுதணும். ஆக மொத்தத்தில் இதை தான் நீங்கள் எடுக்கணும். அதை மாற்றி இதை எடுக்கக்கூடாது. இது சிறுசு இது பெருசா அப்போ லார்ஜ் இமேஜ் அப்படி எடுத்துடக்கூடாது. எடுத்தீங்கன்னா மார்க்கே கிடைக்காது. அதனால் இதையும் கம்பேர் பண்ணும். கடைசியில் இதில் ஒரு ரிசல்ட் தான் நம்ம முக்கியங்கிறது. இப்போ இது பெருசாக இருக்கா, இது சிறுசாக இருக்குது, அப்போ ஸ்மால் இமேஜ். இந்த சைடில் இருக்குது ஸ்மாலாக, அப்போ ஸ்மால் இமேஜ். அதே மாதிரி இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது சிறுசாக இருக்கா, இது பெருசாக இருக்குது, அப்போ இங்கே இருக்கிறது தான் நமக்கு வேணும், அப்போ லார்ஜ் இமேஜ். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சா? இப்போ இதோட அப்படியே ஒரு இன்வெர்ஸ் அடித்த மாதிரி, அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இதில் பியாண்ட் 2F பிட்வீன் 2F. இங்கே பார்த்தீங்கன்னா பிட்வீன் 2F பியாண்ட் 2F அப்படியே திருப்பி போட்டது தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இதை அப்படியே இங்கே திருப்பி போட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப்க்கும் சிக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பியாண்டு பின்னாடி வந்துடும். இப்போ இந்த சைடில் இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு, இது பின்னாடி இருந்துச்சு, 2Fக்கு பின்னாடி இருந்துச்சு. இப்போ இது இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சைடில் இருக்கிறது பின்னாடி ஆயிடுச்சு. எதனால் வேணா இங்கே பிட்வீன் வந்துருச்சு. பிட்வீன் 2F அண்ட் எஃப்க்கும் வந்துச்சுன்னா அப்போ இது பியாண்ட் 2F ஆப்போசிட்டில் பின்னாடி போயிடும். ஓகே, இப்போ இதில் ஸ்மால் இமேஜா, அப்போ இது லார்ஜ் இமேஜ். ஏன் லார்ஜ் இமேஜ் வேணா, இதை விட இது பெருசாக இருக்குது, இது பெருசாக இருக்குன்னா அப்போ இது லார்ஜ் இமேஜ். ஆனால் இங்கே என்ன, இதை விட இது சிறுசாக இருக்குது, இது சிறுசாக இருக்குன்னா அப்போ இது ஸ்மால் இமேஜ். இப்படி தான் வரும். பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு 2 ஃபிகரும் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போயிடலாம். அதாவது C = C, அதாவது 2Fலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 2Fலேயே முடிஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் Cலேருந்து ஆரம்பிக்குது, நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் Cலேயே முடியுது. அப்போ 2Fல ஆரம்பித்து 2Fலேயும் முடிஞ்சிருச்சு. அப்போ 2F = 2F. இதில் என்ன இதுன்னா A to C அப்படிங்கிறது இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். சேம் சைஸ் தான், 2 சைடும் சேம் சைஸ் தான், ஒரு வித்தியாசமும் இருக்காது. நமக்கு என்ன தான் பார்க்க இது சிறுசாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் சிறுசாக இல்லை, 2 ஒரே சைஸ் தான், சேம் இமேஜ் தான் கிடைக்கும். அதாவது Cலேருந்து ஆரம்பித்தா Cலேயே தான் முடியும். அதுவும் இல்லாமல் 2Fலேருந்து ஆரம்பித்தா 2Fலேருந்து தான் முடியும், 2Fலேருந்து தான் முடியும். ஓகே, அடுத்தது இன்னொரு கொஸ்டின். இது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இதான் வந்து எக்ஸாமில் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருந்தது. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்லேருந்து ஆப்ஜெக்ட்டுங்கிறது எஃப்ல இருந்துச்சுன்னா நமக்கு ரிசல்ட்டுங்கிறது பேரலாக கிடைக்கும், நமக்கு இமேஜுங்கிறது கிடைக்காது. இது அப்படியே பேரலாக போய்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே போயிட்டே இருக்குதா, அது எப்போவுமே சேராது. அதே மாதிரி இப்படியே போயிட்டே தான் இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இதுதான் எமர்ஜிங் ஃப்ரம் எஃப்னா பேரலாகவே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததுங்கும்போது இப்போ நம்ம எப்படி படிப்படியாக வந்தோமா, பியாண்டு, அதுக்கப்புறம் 2F, பிட்வீன் 2F, கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸில் வந்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபோக்கஸ்க்கும் ஒப்டிக் சென்டருக்கும் நடுவில் வந்துட்டோம். அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பியாண்டில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் 2Fக்கு வந்தோம், அதுக்கப்புறம் பிட்வீன் 2Fக்கு வந்தோம், அதே மாதிரி ஃபோக்கஸ்க்கு வந்தோம். அதே மாதிரி இப்போ கடைசியாக நம்ம ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் நடுவில் வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் உடையில இமேஜ் வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜுங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்டா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்துருச்சு இமேஜ். எப்போ ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் ஊடையில் வைக்கும்போது இமேஜுங்கிறது பின்னாடி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆப்ஜெக்ட்டு, இது இமேஜ், அப்போ பின்னாடி வந்துருச்சு. இப்போ இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன, இது விர்ச்சுவல் இமேஜ், பிக் இமேஜ். விர்ச்சுவல், ரியல், அந்த இதெல்லாம் நான் பெறவட்டி வர்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இது மைக்ரோஸ்கோப்பில் வரைக்கும் வர்ற விஷயம் தான் இது. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. பிட்வீன் எஃப் அண்ட் ஓங்கும்போது இது விர்ச்சுவல் இமேஜ், அதே மாதிரி பிக் இமேஜ் அப்படின்னு கிடைக்கும். ஏன் பிக் இமேஜ்னா
ஆப்ஜெக்டை விட இமேஜுங்கிறது பெருசாக இருக்குது, அதனால தான் பிக் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இது விர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது எங்கே ஃபார்ம் ஆகும்? பிஹைண்ட் தி ஆப்ஜெக்ட். எஃப்க்கும் ஓக்கும் உடையில ஆப்ஜெக்ட் வச்சுருந்தாங்கன்னா அப்போ வந்து பிஹைண்ட் தி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி தான் ஃபார்ம் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதான் வந்து இதோட கடைசி இது. அடுத்தது இதே மாதிரி ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா என்ன? ரியல் இமேஜ் அப்படின்னா கேன் பி ப்ரொஜெக்டட், அதாவது செவுத்தில் அடிக்கிறது. ப்ரொஜெக்டுங்கிறது இந்த செவுரில் இந்த இமேஜுங்கிறத வர வைக்கிறது, அதுதான் கேன் பி ப்ரொஜெக்டட். தேட்டர்லலாம் அந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதே தான் ப்ரொஜெக்டட் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது விர்ச்சுவல் இமேஜ்னா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, அதாவது இந்த மாதிரி செவுத்தில் அடித்தா பார்க்க முடியாது, அதை வந்து செவுத்தில் அடிக்க முடியாது. அது ரியல் இமேஜ்னா அந்த லைட்டுங்கிறது செவுத்தில் அடித்து காணிக்க முடியும், பார்க்க முடியும். செவுத்தில் அடித்து அது வந்து இந்த இமேஜுங்கிறத நான் பார்க்க முடியும். அது எதுலன்னா கான்வெக்ஸ் லென்ஸில் மட்டும்தான் ரியல் இமேஜுங்கிறது வரும். ரொம்ப முக்கியம், கான்வெக்ஸ் லென்ஸில் மட்டும்தான் ரியல் இமேஜ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்வெக்ஸ் லென்ஸில் தான் ரியல் இமேஜ் வரும். அதே மாதிரி விர்ச்சுவல் இமேஜுங்கிறது கான்கேவ் லென்ஸில் மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குல்ல, அந்த கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் கான்வெக்ஸ் லென்ஸில் ரியல் இமேஜும் வரும், விர்ச்சுவல் இமேஜும் வரும், ரெண்டுத்தையுமே உருவாக்க முடியும். விர்ச்சுவல் இமேஜ் எப்படி உருவாக்கணும் ஞாபகம் இருக்குதா? நான் அந்த டயக்ராம் நான் கணிக்கிறேன். விர்ச்சுவல் இமேஜ் எங்கே உருவாயிருக்குது? லாஸ்ட் இதில் உருவாயிருக்கு பாருங்க, பின்னாடி வந்திருக்கா? இந்த சைடில் வந்துச்சுன்னா அது விர்ச்சுவல், அது இந்த சைடு வந்துச்சுன்னா அது ரியல். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடில் இந்த ரிசல்ட்டுங்கிறது கிடச்சிதுன்னா அப்போ இது விர்ச்சுவல் இமேஜ். அது இது உங்களோட ரைட் சைடில் இந்த ரிசல்ட்டுங்கிறது கிடச்சிதுன்னா அது ரியல் இமேஜ். எப்படி லெஃப்ட் சைடில் கிடச்சா விர்ச்சுவலு, ரைட் சைடில் கிடச்சா ரியலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக முக்கியமானது, மறந்துடாதீங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் அதால் ரியல் இமேஜும் உருவாக்க முடியும், விர்ச்சுவல் இமேஜும் உருவாக்க முடியும். விர்ச்சுவல் இமேஜ் எப்படி உருவாக்க முடியும்? ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் ஊடையில் ஆப்ஜெக்ட் வச்சா நமக்கு வந்து விர்ச்சுவல் இமேஜுங்கிறது கிடைக்கும். இது எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். அதாவது ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் ஊடையில் வச்சா நம்மளால் விர்ச்சுவல் இமேஜ் எடுக்க முடியும். இதில் கான்வெக்ஸ் லென்ஸ்லேயே எடுக்க முடியும். அதுக்கு நம்ம கான்கேவ் போகணுன்னே அவசியம் இல்லை. கான்வெக்ஸ் லென்ஸில் ரியலும் எடுக்க முடியும், விர்ச்சுவலும் எடுக்க முடியும். அதே மாதிரி விர்ச்சுவல் எப்படி எடுப்போம், அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் ஊடையில் வைக்கணும். ஊடையில் வச்சா நமக்கு பின்னாடி பிஹைண்ட் தி ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஸோ அடுத்தது கான்வெக்ஸ் லென்ஸ் பார்ப்போம். கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் அதால் விர்ச்சுவல் இமேஜ் மட்டும்தான் ப்ரொடியூஸே பண்ண முடியும். அது என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் ரியல் இமேஜுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ எப்படி கான்கேவ் லென்ஸால் விர்ச்சுவல் இமேஜ் மட்டும்தான் முடியும், ஆனால் கான்வெக்ஸ் லென்ஸால் ரியல் இமேஜும் முடியும், விர்ச்சுவல் இமேஜ் ரெண்டுமே முடியும். கான்வெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் வரும், கான்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்று மட்டும்தான் வரும். இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மாற்றிடாதீங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்சஸ். கான்வெக்ஸ் லென்சஸோட யூஸ் என்ன? இதில் நீங்கள் ஒரு 3 பாயிண்டாவது படிச்சுட்டு போயிருங்க மறக்காமல். யூஸ்ட் ஆஸ் கேமரா லென்ஸ். கேமரா இருக்குல்ல, நம்ம இந்த ஃபோட்டோஷூட்லாம் எடுப்பாங்கள்ல கல்யாண வீட்டில், அந்த கேமரா. அதுக்கப்புறம் யூஸ்டு டு மேக் டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் அண்ட் ஸ்லைடு ப்ரொஜெக்டர் அப்படிங்கும்போது அது வந்து நம்ம பழைய காலத்து ப்ரொஜெக்டர்ஸ்னு வரும். பழைய காலத்து ப்ரொஜெக்டர்ஸ் அது நம்ம அந்த சார்லி சாப்பின் அந்த காலத்தில் அந்த ப்ரொஜெக்டர்ஸ் அதெல்லாம். அதே மாதிரி டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் நான் சொல்லியிருந்தேன்ல, மைக்ரோஸ்கோப்லேயும் வரும், அதே மாதிரி டெலஸ்கோப்லேயும் வரும். இது கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூஸ்ட் ஆஸ் மேக்னிஃபையிங் கிளாஸஸ்ங்கும் போது பூத கண்ணாடி, இந்த ஜூம் பண்ணி கணிக்கும்ல, எல்லாத்தையும் பெருசாக கணிக்கும்ல எழுத்த, அதுதான் மேக்னிஃபையிங் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூஸ் டு கரெக்ட் ஹைப்பர் மெட்ரோபியா அப்படிங்கும்போது லாங் சைட்டு தான் வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் டு கரெக்ட் ஹைப்பர் மெட்ரோபியா. இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 பாயிண்ட் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. 4 பாயிண்ட் படித்தா ரொம்ப பெட்டர். ஓகே, அதே மாதிரி அடுத்தது நம்ம வந்து கான்வெக்ஸை பார்த்துட்டோம். அப்போ கான்கேவையும் பார்க்கணும்ல, பார்ப்போம். யூசஸ் ஆஃப் கான்கேவ் லென்சஸ் பொறுத்த வரைக்கும்
used as eye lens of Galilean telescope. கலீலியன் டெலஸ்கோப்புங்கும்போது அதுவும் ஒரு விதமான ஒரு டெலஸ்கோப்பு. அதில் ஐ லென்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதை? கான்கேவ் லென்ஸை, ஐ லென்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி யூஸ்ட் அஸ் ஸ்பை ஹோல். ஸ்பை ஹோலுங்கும்போது இந்த அமெரிக்காலாம் இருக்கும் வீட்டுக்குள்ளே அந்த கண்ணாடி அந்த டோர் இருக்கும்ல, இப்படி டோர் இருக்குதுன்னா அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு லென்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா வெளியில் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. யாராவது காலிங் பெல் அடித்தாங்கன்னா பார்க்கணும்ல, சும்மா வெறுமனே கதை திறக்க முடியாதுங்கிறதுனால இந்த ஸ்பை ஹோல் வழியாக கண்ணை விட்டு பார்ப்பாங்க யார் இருக்காங்கன்னு. அந்த டோரில் இருக்க ஸ்பை ஹோலுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதை? கான்கேவ் லென்ஸை. அதே மாதிரி யூஸ் டு கரெக்ட் மயோப்பியா. மயோப்பியாங்கும் போது ஷார்ட் சைட்டு. கான்கேவ் லென்ஸை வச்சு ஷார்ட் சைட் வந்து சரி பண்ண முடியும். ஸோ இதை வந்து 3 பாயிண்ட்டுங்கிறது, இதையும் படித்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்குவோம். ஆனால் அந்த 1/2 மணி நேரம் கிட்ட போயிடுச்சு. ஸோ இன்னும் இது வந்து ஒரு பார்ட் தான். இந்த ஒரு பார்ட்டை முடிச்சுட்டோன்னா அடுத்த ஒரு வீடியோ வரும். அதோட அந்த சாப்டருங்கிறது முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு தெரியும் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னே தெரியல இந்த வீடியோலாம். சரி, ஓகே, பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.